அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக கொடியை அன்புமணி பயன்படுத்த ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து மனு தொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிராக டிஜிபியிடம் ராமதாஸ் மனு அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, ராமதாஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுல என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவான விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தமிழக டிஜிபியிடம் ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் தன்னுடைய மகன் நாளை முதல் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்காக தன்னுடைய கட்சி கொடியை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என தமிழக டிஜிபியிடம் ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே அன்புமணி ராமதாசுக்கும் பலவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் நாளை உரிமை மீட்பு போராட்டம் என்பது தொடர்பாக தமிழகம் முழுவதும் நடைபெறணி நடத்த இருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவருடைய தந்தை ராமதாஸ் தற்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகனே இந்த உரிமை மீட்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது எனவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் தற்பொழுது ராமதாஸ் இந்த மனுவை அளித்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது.